சங்கரநாராயணன் எதுக்காக இவன் பக்கம் நின்று வாதாடினாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனை அடித்து கொள்ள எவ்வளோ பெரிய நியாயம் இருந்தாலும் அதெல்லாம் என் கால் தூசுக்கு சமம். யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தான். நந்தினி வாமா, தலைக்கு ஊத்த தண்ணி. சரிங்க. வா வா. விடுறா தம்பி, அப்பா எப்பவும் பிடித்தானே. ஆட்டோ. டேய், வண்டியில ஏறா. அவளை முழுசா இந்த வீட்டை விட்டு காலி பண்ண போறான். நீ வேணும்னா வந்து எடுத்துட்டு போட்டோம், இல்லனா ரோட்ல வச்சு எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். டேய், என்னடா அது பைத்தியக்காரத்தனம்? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? அவன் பண்றதுல என்ன தப்பு? யாருங்க அவ? இந்த வீட்டுக்கு இவன் கூட வாழணும்னு சொல்லி கெஞ்சி கெஞ்சி வந்தவ தானே. என் பிள்ளைய ஜெயில போட ஏற்பாடு பண்ணுவா, அவனை தூக்குல போட எல்லா முயற்சியும் பண்ணுவா. அதெல்லாமே நாங்க பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா? இந்த வீட்டுக்கும் அவளுக்கும் உள்ள எல்லா பந்தமும் அருந்து போச்சு. இனிமே நாம யாரோ அவ யாரோ, அவ்வளவுதாங்க. தப்பு பண்ற கமலா, பெரிய தப்பு பண்ற. கோர்ட்டு வேணா இவனை விடுதலை பண்ணிருக்கலாம். ஆனா உன் மகன் குற்றவாளி தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. கொலைகாரனை மன்னிப்பேன், ஆனா சாட்சி சொன்னவளை மன்னிக்க மாட்டேன். இதுதான் உன் தரப்பு நியாயமா? யாருங்க கொலைகாரன்? ஏன் மகனா? கோர்ட்டே அவனை கொலைகாரன் இல்லைன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் யார் சொன்னா என்ன, சொல்லலன்னா எனக்கு என்ன? எதுக்குங்க கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு? இங்க பாருங்க, இனிமே அவன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஏன், நானே அவளை வர விட மாட்டேன். அந்த பொண்ணை முதல்ல இந்த வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்தது யார் கமலா? வாய் நிறைய அம்மானு உன்னை கூப்பிட சொல்லி ஆர்டர் போட்டது யாரு? நேத்து வரைக்கும் அம்மா அம்மானு உன்னையே சுத்திட்டு இருந்த பொண்ணு தானே அவ. உன் மக மேல உள்ள பாசம் உன் கண்ணை மறைக்குது இல்ல? காலை சுத்துதே, நாய்க்குட்டியா இருக்குமேனு வளர்க்குறோம். அது திடீர்னு பாம்பா மாறி அத்தனை பெரியும் கடிக்க ஆரம்பிச்சிட்டா அடிச்சு துரத்த தான் செய்யணும். நான் அதைத்தான் செஞ்சிட்டு இருக்கேன். நாய்க்குட்டி யாரு பாம்பு யாருன்னு உனக்கு புரியாம இல்ல கமலா.
உன் புள்ள மேல உள்ள பாசத்துல உனக்கு புரியாத மாதிரி நடிக்கிற, அவ்வளவுதான். அந்த பொண்ணு உன்னை அம்மான்னு மனசுல இருந்தா கூப்பிட்டா, நீதான் மனசுக்குள்ள இறங்க விடாம காதோட நிறுத்தி வச்சிட்ட. நீ உன் பையனுக்கு மட்டும்தானே அம்மாவா இருக்க, இதைத்தானே செய்வ நீ? ஆமாங்க, அப்படிதாங்க செய்வேன். நான் சொல்லிதானே அவன் என்ன அம்மான்னு கூப்பிட்டா. இப்ப நான் சொல்றேன் அவன் என்ன அம்மான்னு கூப்பிட கூடாது. கூப்பிடுறதேனே, இனிமே அவ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அவ கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு ஓடி போயிடணும். என் மூஞ்சிலே முழிக்க கூடாது. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். கரெக்ட் அத்த, நீங்க சொல்றது மட்டும் தான் கரெக்ட். நாங்க 2 பேரும் இந்த வீட்டு மருமக தானே. இந்த வீட்டை எதிர்த்து ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சிருப்போமா? இல்ல உங்க பேச்சதான் மீறி இருப்போமா? கட்டின புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பியே தீர்வன்னு ஒத்த கால்ல நிக்கிறவ இந்த வீட்டுக்கு தேவையில்லை. அப்பா இது ஏன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம்ப்பா. நான் எடுக்கிற முடிவு தான் சரி. என் பொண்டாட்டின்னு சொல்லி தானே இந்த வீட்டுக்குள்ள அவ வந்தா. எப்ப என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு கோர்ட்ல எனக்கு எதிரா சாட்சி சொன்னாலோ அப்பவே எங்க 2 பேத்துக்குள்ள இருந்த கொஞ்ச நஞ்ச உரம் அத்து போச்சு. இனிமே அவ அந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்க கூடாது, அவளுக்கு இடமும் கிடையாது. போதுமாங்க, இவனே அவளை பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்டான். அதுக்கு மேல என்னங்க? வேணும்னா அவ கோர்ட்டுக்கு போயிட்டு அவ கழுத்துல தொங்குதே ஒண்ணு, அதுக்காக கேஸ் வேணா போடட்டும், என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். அவ என் மகனுக்கு பொண்டாட்டியும் கிடையாது, எனக்கு மருமகளும் கிடையாது. டேய் வாடா, எல்லாத்துக்கும் சேர்த்து தலை முழுகணும். நந்தினி வா, வாடா. ஐயோ அப்பா. வாங்க. அம்மா, இப்ப எதுக்காக எண்ணெய் தேய்ச்சி தலை முழுகணும்? அப்புறம் பிடிச்ச பீடையெல்லாம் விட்டுட்டு போக வேண்டாமா? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன ஆர்த்தி எடுத்து உள்ள கூப்பிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி கோழி அடிச்சு குழம்பு வச்சு ஆக்கி போடணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. அப்ப சரி, அப்ப சரி. அப்ப இன்னைக்கு கோழி குழம்பு உண்டா? பின்ன என் புள்ள மறுஜென்மம் எடுத்து வந்திருக்கான், முறைப்படி அவனுக்கு முழு காட்ட வேண்டாமா? டே கலை, அம்மா, நம்ம கறிக்கடை பர்வீன் வீட்லயே கோழி வளர்க்குறா. நல்ல நாட்டுக்கோழியா வெடக்கோழியா புடிச்சு அங்கேயே சுத்தம் பண்ணி வாங்கிட்டு வந்துரு. சரிம்மா. இன்னைக்கு கோழி குழம்பு தனியா கோழி சாறு தனியா கொடுக்கணும். சரி. டேய், அந்த சமயக்கட்டுல கடலை பருப்பு டப்பால 500 ரூபாய் ஒண்ணு 200 ரூபாய் ஒண்ணு இருக்கு, அதுல இருந்து எடுத்துட்டு போ. சரிம்மா. பெரிய தியாகி, சுதந்திர போராட்டத்தில் கலந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. கோழி அடிச்சு குழம்பு வைக்க போறாளாம். இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. ஐயோ, கோழி குழம்பு இல்லையா? அவருக்கு பிடிக்கலன்னா அவரு சாப்பிட வேணாம், விடு. எங்க போயிட்டு வந்தாலும் எப்படி போயிட்டு வந்தாலும் தாய்க்கு புள்ளதான் முக்கியம். உங்களுக்கு புரியலன்னா போங்க, நான் செய்யறத செஞ்சுதான் ஆவேன். எல்லாம் என் தலை எழுத்து. நந்தினி, தண்ணி காஞ்சிருச்சான்னு பாருமா. டேய் 10 நிமிஷம் ஊறட்டும், என்ன அதுக்குள்ள தண்ணி காஞ்சிரும். இங்கே உட்காந்துரு. தம்பி, தண்ணி கொஞ்சம் சூடாகணும், நான் போய் சீயக்காய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏங்க, நான் சொன்ன வாக்கு பழிச்சது பாத்தீங்களா? என்ன நீ சொன்ன? இந்த கேஸ் எப்படி முடிஞ்சாலும் இந்த அபி கண்டிப்பா வீட்டு விட்டு வெளியில போவான்னு சொன்னானே, அதே மாதிரி நடந்துச்சு பாத்தீங்களா? அபி மேடம் தான் இன்னும் நம்ம வீட்டுக்கு வரலையே. அவ இனிமே வர முடியாது. ஏன் முடியாது? அது அபி மேடம்க்கு எங்க அப்பா சப்போர்ட்டா இருக்காருல்ல. ஏங்க, ஆனா அத்தை மாமா விட பவர்ஃபுல்லா இருக்காங்க. அவங்க கோவத்துக்கு முன்னாடி மாமாவால நிக்க கூட முடியாது. அத்தா குறைக்கு வெற்றி வேற இப்படி இருக்காப்ல. இனிமே அபி தலைகீழா நின்னாலும் இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. உன் கவலை உனக்கு, நான் என்ன பண்றது? ஏங்க, ஒன்னு சொல்லவா? அந்த புள்ள டிசைனா புடவை வச்சிருக்கோம். பார்க்க ஒண்ணுன்னா அப்படி கண்ணு பறிக்குங்க. அந்த சேலையெல்லாம் வச்சுட்டு அவளை மட்டும் வீட்டை விட்டு துரத்தி விட்டா என்ன? ஏன் சிம்ரன், உன் வீட்டுல உன்னை இப்படியே செதுக்கி வளர்த்தாங்களா? அதனாலதான் இப்படி இருக்கியா? செதுக்குன்னு சிலை மாதிரி இருக்கனா? ஐயா மண்டு, நான் உன் மூளைய சொன்னேன். எப்ப பார்த்தாலும் சம்பந்தம் இல்லாத விஷயத்த பேசி என்ன குழப்பி விட்டுருங்க. உங்களுக்கு இதே தாங்க வேலையா போச்சு. வாஸ்தவம் தான். உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்த பத்தி உங்ககிட்டயே வந்து பேசினது என்னோட தப்புதாம்மா. இனிமே நான் பேசல, விடு. பாவம், இவன் வேற என்ன சொட்ட உட்காந்துருக்கான்.
போதும் விடுமா. லைட்டா தலையில ஈரம் இருந்துட்டு போகுது, அதுவே காத்துல காஞ்சிட விடுமா. டேய் என்ன தேய்ச்சி தலை குளிச்சிருக்கடா, சின்ன ஈரம் இருந்தாலும் சளி பிடிச்சுக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே இரு. இது போதும். அடுப்புல கோழி குழம்பு கொதிக்குது, குடிக்க கோழி சாறு வேற வைக்கணும். வரேன் இரு. காக்கா கோழி சூப் ரெடி ஆயிடுச்சா? அத்த வாசனை தூக்குது. என்ன நீ? கோழி சாறு குடிச்சு பாருடா, நல்லா இருக்கும். நம்ம வீட்ல அம்மியும் இல்ல ஆட்டுக்கல்லும் இல்ல. கோழி சாருக்கு எலும்பும் கறியுமா இடிச்சு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்ல வேளை பர்வீனு நெஞ்செலும்பும் தொடக்கறியும் தனித்தனியா போட்டு இடிச்சே கொடுத்து அனுப்பிட்டா. சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்குமா? எப்படி பண்ண? டேய் இடிச்ச கறிய போட்டு உப்பு காரம் சேர்த்து 1 மணி நேரம் கொதிக்க வச்சு இறக்கிருக்கேன்டா. உடம்புக்கு ரொம்ப நல்லது, சாப்பிடு. ஏமா வீட்ல எல்லாருக்குமே நாட்டுக்கோழி சாறு இருக்குல்ல? எல்லாருமா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்க? இவன் மட்டும் தானே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான். உனக்கு வேணும்னா நாளைக்கு நீ ஒரு முழு கோழி வாங்கிட்டு வா, எல்லாருக்கும் சேர்த்து நான் வச்சு தரேன். இன்னைக்கு வெற்றிக்கு மட்டும்தான். ஏங்க நீங்க கூட ஒரு நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கலாம். சிம்ரன், சிக்கனுக்காக என்ன ஜெயிலுக்கு போக சொல்றியா நீ? அதை விட டைரக்டா நீயே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா உனக்கே கொடுப்பாங்க. யாராவது ஜெயிலுக்கு அனுப்புவாங்களா? உங்களுக்கு ஜெயிலுக்கு போக துப்பு இல்ல. சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு. குடுமா, நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ ஜெயிலுக்குள்ள இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை எப்படியெல்லாம் நான் வளர்த்தேன்னு நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்பவுமே உனக்கு நான் ஊட்டி விடணும், இல்லைன்னா உங்க அப்பத்தா ஊட்டி விடணும். நீ சரியாவே சாப்பிட மாட்டடா. ஊட்டி ஊட்டி வளர்த்த புள்ள இப்படி நீ தனியா இருக்கேன்னு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு தெரியுமா? டேய் இன்னும் நீ எனக்கு சின்ன புள்ளதாண்டா. அம்மா ஊட்டி விடுறேன்டா, சாப்பிடுப்பா. ஊட்டி விடுமா. இவ்வளவு நேரமாச்சு இன்னும் அந்த அபியை காணுமே. என்னத்த இன்னும்? அநேகமா எப்படி இந்த வீட்டுக்குள்ள வர்றதுன்னு வேதனைப்பட்டுக்கிட்டு அப்படியே எங்கேயோ போயிட்டாங்களோ தெரியலையே. டேய் அவ எப்படி போனா எனக்கு என்னடா? இந்த வீட்டுக்கு அவ வந்தாலும் அவளுக்கு வீட்டுல இடம் கிடையாது. நந்தினி கொஞ்சம் சுடு தண்ணி கொடுமா இவனுக்கு. ஏங்க அதுக்கு தான் சொல்றது இன்னும் ஒரு தடவை போயிட்டு வான்னு. என்ன அப்ப பேசாம இரு. வாய் மூடுங்க. இல்லையே, அவ இந்த மாதிரி பயந்து ஒரு ஆள்லாம் கிடையாது. எங்க போயிருப்பா?
எதுக்கு என்ன கடத்தி வச்சிருக்க? என்ன வேணும் உனக்கு? என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? 3 ஆம்பளைங்க சேர்ந்து உன்னை தூக்கிட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் கூட பயம் இல்லாம டீட்டெயில் கேட்டு நிக்கிற. நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பா டேக்கரா? பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு எதிரிங்கன்னு யாரும் கிடையாது. ஆனா இப்ப நீ என்ன கட்டி வச்சிருக்க. நீ யாரு என்ன எதுன்னு எனக்கு தெரிய வேணா? யாருன்னு தானே தெரியும், அவ்வளவுதானே. எங்க தலைவர் வந்துகிட்டே இருக்காரு, உனக்கு அவர் வந்து டீட்டெயிலா சொல்லுவாப்ல. டீட்டெயிலாவே சொல்லட்டும். நீங்களா யாரு எந்த கோஷ்டின்னு சொல்லி தொலை. ஏய் பாத்தியா எவ்வளவு தின்னாவிட்டுன்னு? கொஞ்சமாவது பயம் இருக்கா பாத்தியா? இந்த மாதிரி திமிரு பிடிச்ச பொண்ணுங்களை இப்படி தாண்டா தூக்கணும். ஐயா வட்டம் இவ்வளவு நம்ம கையில கொடுக்கட்டும், தென்னாவட்டெல்லாம் அடிச்சு நொறுக்கி இவ்வளவு கதற விடுவோம் மச்சான். உங்க ஐயா யாருன்னாச்சும் சொல்லி தொலை. நான் தான் அந்த ஐயா. நீங்களா? நான் உங்களுக்கு ஹெல்ப் தானே பண்ணேன். எதுக்காக இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? நிஜமாவே நீ எனக்கு உதவிதான் பண்ணியா? உங்களுக்காக மட்டும் இல்ல, உங்க பையனுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக கோர்ட்ல தான் நான் வந்து உண்மையை சொன்னேனே. அத்தனை பேர் தடுத்தோம், நாங்க வந்து உண்மையை தானே பேசினேன். அப்படின்னு நீ சொன்னா அதை நான் நம்பணுமா? என்ன பேசுறீங்க நீங்க? அம்மா, அரசியல நான் 20 வருஷமா குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி 20 வருஷம் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்தேன். என் ஏரியால யாரும் என்னை எதிர்த்து பேசினது கிடையாது. எதிர்த்து பேசினவன நான் சும்மா விட்டதே கிடையாது. பாரு, இந்த கை முழுக்க ரத்தம், அதுவும் கண்ணுக்கு தெரியாது. அதோட பிசு பிசுப்பு எப்பவும் இந்த கைக்குள்ளேயே தான் இருக்கும். நீங்க நீங்க என்ன இப்படி? என்ன ஏன் நீ முட்டாளாக்க பார்த்தல? என்ன பேசிட்டு இருக்கீங்க? என் கையில இருக்கிற ரத்தத்தை உன்னால பாத்திருக்க முடியாது, அதே மாதிரி என் முதுகுல இருக்கிற கத்தியையும் உன்னால பாத்திருக்க முடியாது. அவ்வளவு துரோகத்தை நான் பாத்திருக்கேன். வேட்டையாட போற மானு 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தாலும் அதோட வாசனையை வச்ச சிங்கம் துல்லியமா கண்டுபிடிச்சிடுமா. அதே மாதிரி நானும் யாராலையும் சந்தேகப்பட முடியாத இடத்துல கூட துரோகத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடுவேன். எனக்கே நீ துரோகம் பண்ண பார்த்தல? சுத்த நான்சென்ஸா இருக்கு. நான் என்ன உங்களுக்கு துரோகம் பண்ண? அப்ப நீ துரோகம் பண்ணல. எங்க எனக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நான் எதுக்கு உங்களுக்கு துரோகம் பண்ணணும்? இத நீ இப்படி பாரு. உனக்கு உன் புருஷன் முக்கியம், உன் அப்பனுக்கு அவன் மருமகன் முக்கியம். அப்பனும் மகளுமா சேர்ந்து ஒரு நாடகம் ஆட முடிவு பண்ணிருக்கீங்க. நீ வெற்றிக்கு எதிரா சாட்சி சொல்ற மாதிரி என் சைடுல வந்து நிக்கிற. உன் அப்ப என்ன பண்றான்? உனக்கு எதிரி மாதிரி வக்கீலா இறங்கி வெற்றிக்காக வாதாடுறான். கடைசியில என்ன ஆகுது? என்ன ஆகுதுன்னா, ஒரு பக்கம் உன் புருஷனுக்கு எதிராக நீ சாட்சி சொல்ல வர, இன்னொரு பக்கம் உன் அப்பன் ஜட்ஜ் சீட்ல இருந்து இறங்கி வக்கீலா வாதாடுறான். கடைசியில உன் புருஷன் விடுதலை ஆயிட்டான். ஒரு பக்கம் உன் புருஷனுக்கு எதிராக நீ சாட்சி சொல்ல வர, இன்னொரு பக்கம் உன் அப்பன் ஜட்ஜ் சீட்ல இருந்து இறங்கி வக்கீலா வாதாடுறான். கடைசியில உன் புருஷன் விடுதலை ஆயிட்டான். இதுக்காகவா நான் இவ்வளவு பாடுபட்டேன்? இதுக்காகவா நான் அவ்வளவு வேலை பார்த்தேன்? சாவ கடக்கிற என் புள்ளைய ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வந்து உன் வீட்டுல காட்டின. வெற்றிக்காக வாதாட வந்தான ஒரு வக்கீல் முற்போக்கு பிற்போக்குன்னுட்டு அவனையும் அவன் ஜூனியரையும் இதுக்காகவா நான் கடத்தின. இவ்வளவு செஞ்ச என்ன நீயும் உன் அப்பனுமா சேர்ந்து உடைச்சிங்களே. உங்க 2 பேருக்கு நடுவுல எதுவும் இல்லைன்னு நான் நம்பணும். அப்போ வெற்றியோட வக்கீல நீங்க தான் வாதாட விடாம பண்ணீங்களா? கடத்தி கொண்டு போய் தனி பங்களால வச்சா எந்த வக்கீலால வாதாட முடியும்? இந்த நிமிஷம் வரைக்கும் அடியும் உதவியும் வாங்கிட்டு குடிக்க தண்ணி கூட இல்லாம கதறிக்கிட்டு இருக்கானுங்க. What a brute you are. சீ, உனக்கெல்லாம் திமிரு தெனாவட்டு என்னை எதிர்த்து ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கை. ஆனா நான் யாரு? அசோகன், நாவிகா கட்சியோட தலைவன். என் கையில 10% ஓட்டு இருக்கு. இந்த அரசாங்கமே என்ன நம்பிதான் இருக்கு. உங்களை எல்லாம் சும்மா விட்டுருவேனா? ஆமா, என் பையன் தான் பூபதியோட பொண்ணை கடத்தினான். அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துதான் அவளை கடுத்தாங்க. ஆனாலும் அவனோட கோபம் தனியில. அதான் அடிச்சு அவன் மூஞ்சிய உடைச்சானுங்க.
அவ கைய கால உடைச்சானுங்க, அவ முதுகெலும்ப உடைச்சானுங்க, ஏன் கழுத்திலேயே ஓங்கி மிதிச்சு கழுத்தெலும்பே உடைச்சானுங்க. என் பையன் அப்படிதான், என்ன வேணாலும் செய்வான். அவன் கேட்ட உடனே சரின்னு சொல்லியிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? என் பையன் வார்டு கூப்பிட்டா வந்து ஆகணும். கையில செருப்படுக்கெல்லாம் அவளுக்கு உரிமை கிடையாது. உன் புருஷன் பெரிய உத்தம தயிர், தூக்கு தண்டனையே கிடைச்சாலும் அந்த பொண்ணோட பேரை வெளியே சொல்ல மாட்டானா.